யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தை. உலகில் எத்தனையோ மக்கள் இருந்தபோதும் இயேசுவை வளர்க்கும் பாக்கியம் யோசேப்புக்கு கிடைத்தது. மரியாவுடன் மன ஒப்பந்தமாகி இருந்தார் யோசேப்பு. ஆனால் மரியா தூய ஆவியினால் கருத்தாங்குகிறார். குழம்பிய யோசேப்பிடம் தேவதூதன் உண்மையை சொல்ல யோசேப்பு தெளிவடைகின்றார். இறை சித்தத்துக்கும் உடன்படுகிறார். மரியா தாய்மை நிலையில் இருக்கும்போது பெத்லகேம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. யோசேப்பு உடனிருந்தார். பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கூட அங்கேயே இருந்து கவனித்துக் கொண்டார். இயேசுவை ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டிய காலம் வந்தபோது யோசேப்பு அதை நிறைவேற்றினார். ஏரோது மன்னன் இயேசுவை கொல்ல கட்டளையிட்ட போது சிரமங்களை தாங்கி நாடு கடந்து ஓடி நாயகனை காப்பாற்றுகின்றார். இயேசு 12 வயதாக இருந்தபோது ஒரு முறை எருசலேம் ஆலயத்தில் தங்கிவிடுகிறார். பிள்ளையை காணுமே எனும் பரிதவிப்புடன் ஓடி அலைந்து ஆலயத்தில் அவரை கண்டுபிடிக்கின்றார் யோசேப்பு. அதன் பிறகு யோசேப்புவை பற்றிய குறிப்புகள் பைபிளில் இல்லை. அவர் இயேசுவின் பணிவாழ்வுக்கு முன்பே இறந்திருக்கலாம் என்பதே பொதுவான நம்பிக்கை. யோசேப்பு தாவீதின் வழிமரபில் வந்தவர். அவருடைய தந்தை ஏழு என்கிற யாக்கோபு. யோசேப்பு தச்சு தொழில் செய்து வாழ்க்கை நடத்தி வந்த எளிமையான மனிதர். அவர் நேர்மையாளராகவும் நீதிமானாகவும் இருந்தார். அந்த குணாதிசயம்தான் அவருக்கு இயேசுவை வளர்க்கும் பாக்கியத்தை தந்தது. திருமணத்துக்கு முன்பே தனது மனைவி மரியா கர்ப்பமாயிருந்த செய்தி யோசேப்புக்கு தெரிந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்த ஒரு பெண் கர்ப்பமாயிருக்கிறாள் என்பது எவ்வளவு பெரிய மன உளைச்சல்! நேரடியாக போய் சண்டையிடவோ பெயரை களங்கப்படுத்துவோதான் சாதாரண மக்கள் முயல்வார்கள். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. மறைவாக மரியாவை விளக்கிவிட நினைக்கின்றார். அதாவது காதும் வைத்தது போல பிரச்சனையை முடிக்க நினைக்கின்றார். ஒருவேளை அப்படி அவர் செய்யாமல் ஊருக்குள் மரியாவின் பெயரை அவமானப்படுத்தி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? தூதன் வந்து உண்மையை சொன்னபோது பதறி போயிருப்பார். அதற்குள் அவர் விதைத்த அவமான கதை ஊருக்குள் நிரம்பியிருக்கும். யோசேப்பு மிகவும் கனிவான மனமுடையவராயிருந்தார். மரியா மனம் வருந்தக்கூடாது என்று நினைத்தார். அடுத்தவர்கள் தப்பு செய்திருந்தால் கூட அந்த தவறை சுட்டிக்காட்டி வேதனைப்படுத்தாத மனம் கடவுளுக்கு பிரியமான மனம். அது யோசேப்புக்கு இருந்தது. அன்றைய வழக்கப்படி மரியாவை கல்லால் எறிந்து கொல்லவும் யோசேப்புக்கு சட்டம் இடமளித்தது. யோசேப்பு கல்லறியும் கல்லெஞ்சக்காரர் இல்லை. ஒரு சொல்லால் கூட மரியாவை காயப்படுத்த விரும்பவில்லை. கடவுள் அதனால் தான் யோசேப்பை மரியாவின் மன்னக தந்தையாய் மாற்றினார். ஒரு நீதிமானாயிருந்த யோசேப்பு ஒரு மன்னக தந்தைக்குரிய அனைத்து குணாதிசயங்களோடும் இருந்தார். யோசேப்பு நல்ல உழைப்பாளியாக இருந்தார். தச்சு தொழிலை நேர்மையாக செய்து வந்தார். அதிக லாபம் சம்பாதிக்க விரும்பாதவராக இருந்ததால் அவர் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஆலயத்தில் ஏழைகள் பலியிடும் புறாக்களை பலியிடவே அவரால் முடிந்தது. இயேசு யோசேப்பின் சொந்த இரத்தம் அல்ல. ஆனாலும் அந்த சிந்தனையை அவர் மனதில் கொள்ளாமல் தனது சொந்த மகனைப் போல வளர்த்தார். ஏரோது மன்னனிடமிருந்து குழந்தைக்கு ஆபத்து வந்தபோது தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் எகிப்துக்கு ஓடினார். ஒரு குழந்தையின் குணாதிசயங்களை கட்டமைப்பதில் பெற்றோரின் பங்கு முக்கியமானது. நீதிமானான யோசேப்பு அந்த குணாதிசயங்களை கொண்டிருந்தார். தூய்மையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, இவற்றையெல்லாம் யோசேப்பின் வாழ்க்கை இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். அன்பு, மன்னிப்பு, நேசம், மறை அறிவு போன்ற பலவற்றை கற்கவும் யோசேப்பு வழிகாட்டி இருக்கிறான். யோசேப்பு பாவமில்லாதவர் அல்ல. ஆனால் கடவுளின் நேர்மையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருந்தார். அதனால்தான் மரியா கர்ப்பமாயிருக்கும் செய்தி கேட்டும் கூட பொறுமையும் இரக்கமும் கண்ணியமும் கொண்டிருந்தார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று இயேசு பின்னாளில் போதித்தார். கீழ்ப்படிதலின் உதாரணமாக யோசேப்பு இருந்தார். மேரியை ஏற்றுக்கொள், இயேசு என பெயரிடு, எகிப்துக்கு போ, திரும்பி இஸ்ரேலுக்கு வா என வந்த கடவுளின் கட்டளைகள் அனைத்தையும் அப்படியே அப்போதே செயல்படுத்தினார். ஒரு நீதிமானாக, பணிவானவராக, அன்பும் இரக்கமும் கொண்டவராக, உழைப்பாளியாக, கடவுள் பக்தி உள்ளவராக வாழ்ந்த யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு ஊக்கமளிக்கட்டும். எனினும் இறைவனே என்றும் நாம் வழிபடும் தந்தையாகட்டும்.